ஞானாம்பிகை உடனாய காலத்தினாளருடைய திருவருளினாலே இன்று நம்முடைய மங்கையர்க்கரசி மாதர் சங்கத்தில் திருமூல நாயனாருடைய குருபூஜை விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். திருமூல நாயனாருடைய குருபூஜை விழாவினை பல ஆண்டு காலமாக ஏற்று போற்றி நடத்தி வருகிறவர்கள் தேனி மஞ்சக்காவி மில் உரிமையாளராக இருக்கின்ற ஐயா பெரியவர் சங்கிலி நாடார். அவருக்கு பிறகு அவருடைய பரம்பரையை தொடர்ந்து அநேகமா இது 3வது தலைமுறை என்று நான் நினைக்கிறேன். ஆமா, 3வது தலைமுறை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் வல்ல ஞானாம்பிகை உடனாய காலத்தினாளருடைய திருவருளும் எல்லாம் வல்லவனாக இருக்கிற திருமூல நாயனாருடைய குருவருளும் வாய்க்க பெற்று அவர்கள் வளமும் நலமும் பெற்று பல்லாண்டுகள் வாழ்க 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 என நான் வாழ்த்துகிறேன். பொதுவாக பெரியவர்கள் ஒரு செயலை செய்திருக்கிறார்கள் என்றால் பின்னே வருகிறவர்கள் அதை ஏற்று போற்றி நடத்துவது என்பது இன்றைய காலகட்டத்தில் அநேகமா குறைஞ்சு போச்சு. எங்க அப்பா ஏதோ வேலை இல்லாம அந்த வேலையை செஞ்சிருக்காரு, எங்க தாத்தா ஏதோ செஞ்சிருக்கிறாரு, எங்களுக்கு ஏகமா வேலை இருக்கு, இதுதான் எங்களுக்கு வேலை என்று சொல்லி முன்னவர்கள் தொடர்ந்த அந்த செயலை பின்னே வந்தவர்கள் தொடர்ந்து செய்யாமல் விட்டு போய் பல இடங்களிலே அது இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய சங்கிலி நாடார் ஐயா குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர் செய்த செயலையும் சொன்ன சொல்லையும் பொன்னே போல் போற்றி தொடர்ந்து செய்து வருகிறார்கள் என்று நாம் நினைக்கிற போது மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கு. நினைக்க நினைக்க இனிக்குது. என்னப்பா அதான் அங்கெல்லாம் போய் இருந்துச்சு. ஆமா, நினைக்க நினைக்க என்ன செய்யல அவங்களுடைய செயல். திருமூலர் 63 நாயன்மார்களிலே ஒருவராக திருமூல நாயனார் திகழ்கின்றார். அவருடைய வரலாறு பலரும் பலவிதமாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் கூட நமக்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லிய அந்த வழிமுறையிலேயே அவருடைய வரலாற்று செய்திகளையும் அவர் சொல்லி சென்றிருக்கிற திருமந்திரத்திலே சில பாடல்களினுடைய கருத்துக்களையும் நாம் இன்றைக்கு சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். அம்மையும் அப்பனுமாக இருந்து அருளாட்சி செய்கிற இடம் கைலாய திருமலை. அந்த கைலாயத்தில் எல்லாம் வல்லவராக காவல் தலைவராக விளங்குகின்றவர்கள் நந்தியம்பெருமான். இந்த நந்தி என்ற பெயர் சிவபெருமானுக்கும் உண்டு. இப்ப சிவபெருமானுக்கே உண்டாகிய அந்த நந்தி என்ற பெயர் இவருக்கு வந்திருக்கிறது. அப்போ அவருடைய சிறப்பு என்னன்னு நாம கொஞ்சம் எண்ணி பார்க்கலாம். அந்த நந்தியினுடைய அனுமதி இல்லாம அவர் தேவர்களாயினும் சரி மூவர்களாயினும் சரி யாராக இருந்தாலும் உள்ள போக முடியாது. அவருடைய அனுமதி பெற்றுத்தான் உள்ள போகணும். அப்போ எல்லாரும் யார நினைக்கிறாங்க, அப்பா கையில அம்மையும் அப்பனுமாக இருந்து அருளாட்சி செய்கிற அந்த காட்சியை கண்டு மகிழணும், கொஞ்சம் மனம் இறங்கி எங்களை உள்ள அனுப்புப்பா என்று அவரை கேட்டு அவர் அனுமதி தந்தால்தான் உள்ள போகலாம். இல்லைன்னா திரும்பி ஏமாற்றத்தோட தான் வந்தாகணும். அப்படிப்பட்டவராக இருந்த அந்த நந்தியம் பெருமான் அவர் மிகச்சிறந்த ஒரு குருநாதராக இருந்து பல மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார். பலரையும் அமர வைத்து வேத ஆகமங்களை எல்லாம் அவருக்கு கற்று தந்திருக்கிறார். அப்படி அவரிடத்திலே இருந்து கற்றுக்கொண்டவர்களில் மிக முக்கியமானவர்கள் 8 பேர்.
கற்றுக்கொண்டவர்களில் மிக முக்கியமானவர்கள் எத்தனை பேர்ப்பா? 8 பேர். யார் அவர்கள்? சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமாரர், சிவயோக மாமுனி, பதஞ்சலி, வியாக்கிரபாதர், திருமூலர். இன்னொரு சொல்ற பாருங்க. சனகர், சனாதனர், சனந்தனர், சனற்குமாரர், சிவயோக மாமுனி, பதஞ்சலி, வியாக்கிரபாதர், திருமூலர் ஆகிய 8 பேரும் அவர்களுக்கு தலை சிறந்த மாணாக்கர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படி இருந்த இந்த திருமூல நாயனார் தெற்கே பொதிகை மலையில் இருந்து தமிழையும் வளர்த்து கொண்டிருக்கிற அகத்தியரிடத்தில் சென்று சில நாட்கள் தங்கி இருந்து அவருடைய தமிழ் அமுதை பருகி இன்பம் அடைய வேண்டும் என்று திருமூலராகிய அவர் நினைக்கிறாராம். எங்க? தெற்க பொதிகை மலை. யார் இருக்கிறது? அகத்திய முனிவர். ஆமா. இப்போ சீதையை தேடி வானரங்கள் போகிற போது இந்த வானரங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க. அப்படியே போங்க, இந்த பொதிகை மலை பக்கம் போயிடாதீங்க. ஏனென்றால் அகத்திய மாமுனிவர் இருக்கிறார். அவரு அந்த தமிழ், கொஞ்சு தமிழ், விஞ்சு தமிழ், அந்த தமிழிலே அவர் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்க அதை கேட்டீங்கன்னா வந்த வேலையை மறந்துட்டு அங்கேயே இருந்துருவீங்க. அதனால பொதிகை மலையை சட்டுன்னு கடந்து அந்த பக்கம் போயிடுங்கன்னு சொன்னாங்களாம். அப்போ தமிழ் வளர்த்த மலை பொதிகை மலை. ஆமா. தில்லை அம்பலவாணனாகிய அந்த கூத்தன் கைலாயத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியா ஆடி 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 வந்து தில்லையில இருந்து ஆடி, அப்புறம் மதுரையில வந்து ஆடி, அப்புறம் திருநெல்வேலியிலேயே ஆடி, அப்புறம் குற்றாலத்திலையும் போய் ஆடுறாராம். ஏன் அப்படியே வடக்கே வடக்கே இருந்து தெற்கே தெற்கே தெற்கேன்னு ஏன் வந்தார்னா, தெற்கே தான் உடம்புக்கு இன்பம் தருகிற தென்றல், மனதிற்கு மகிழ்ச்சி தருகிற தமிழ் இங்கேதான் இருக்குமா. அதனால அகத்தியரை சென்று கண்டு அவரிடத்தில் தமிழை பருகி மாந்தி திகழ வேண்டும், திளைக்க வேண்டும், மகிழ வேண்டும் என்று சொல்லி இந்த திருமூலர் நினைச்சு வடக்கே இருந்து பரப்புறார். முதல்ல திருக்கேதாரம். எங்கப்பா வராது? திருக்கேதாரம். அப்புறம் பசுபதிநாதம், பசுபதிநாத், பத்திரிநாத், கேதாரம், பத்திரிநாத், காசி. அதன் பிறகு திருப்பருப்பதம் என்று சொல்லக்கூடிய மல்லிகார்ஜுனம், திருப்பருப்பதம் என்று சொல்லக்கூடிய மல்லிகார்ஜுனம். அதன் பிறகு திருக்காலத்தி. எங்க வர்றாரு? திருக்காலத்தி. அதன் பிறகு திரு ஆலங்காடு. அதன் பிறகு திருக்காஞ்சி. அதன் பிறகு திருவதிகை. அதன் பிறகு திருத்தில்லை ஆகிய சிற்றம்பலம். அங்கே வந்து ஆமா சில நாட்கள் தங்கி இருந்து அந்த ஆடல் வல்லானுடைய ஆடலை கண்டு மகிழ்ந்து இருக்காராம். ஆமா. நம்ம பெரியவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு அப்படின்னு சொன்னா, ஆடிக்கொண்டிருக்கிற நடராஜனுடைய தத்துவம் மிக உயர்ந்தது. அவன் ஆடிக்கொண்டிருக்கிற வரைதான் இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கும். அவன் என்றைக்கு ஆட்டத்தை நிறுத்துகிறானோ அன்றைக்கு இந்த உலகத்தினுடைய ஓட்டம் நின்றுவிடும் என்று சொல்லுவார்கள். அதனாலதான் ஓயாம ஆடிட்டுக்கானான். ஏன் உலகம் ஓயக்கூடாதுன்னு அவன் தன்னுடைய கால் வலியை கூட பொருட்படுத்தாம ஓயாவது ஆடிக்கொண்டிருக்கிறான். திருத்தில்லை அப்படியே வந்தாருப்பா. காவிரி கரை. திருத்திலையில வந்து கடந்து காவிரி கரை. இந்த காவிரி புனிதமானது. கங்கையில் புனிதமாய காவிரிப்பா, மறந்துடாதீங்க. கங்கையில் புனிதமாய காவிரி அப்படின்னு நம்ம பெரியவங்க பாடி வச்சிருக்காங்க. இந்த காவிரி நதிக்கு உள்ள சிறப்பு, எல்லா நதிகளும்
தோன்றி கடைசியில ஒரு கடலிலே போய் கலந்து விடும் இல்லையா? எல்லாம் எங்க போய் கடந்துடும்? கடல்ல போய். பொங்கு வள சமயமனும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்குகரை காணாத கடலே வள்ளல் பெருமான் சொல்லுவார். இப்ப எங்கு எங்கு அந்த நதிகள் உற்பத்தி ஆகுது, அந்த நதிகள் எல்லாம் கடைசியில் எங்க போய் சேருது? கடல்ல. காவிரி மட்டும் கடலில் போய் சேருவது இல்லை. பிறகு பல கிளை நதிகளாக பிரிந்து தஞ்சை தரணியிலே வயல்வெளிகளில் எல்லாம் புகுந்து வளம் செய்து குளங்குட்டைகளை நிரப்பி அங்கேயே முடிச்சு கொள்ளுதான். ஏன் இந்த காவிரி மட்டும் அது செய்யுது? அப்படி ஒரு கேள்வி. எல்லா நதிகளும் கடலிலே போய் கலக்கிற போது காவிரி மட்டும் ஏன் கடல்ல போய் கலக்கல? பெரியவங்க சிந்திச்சு பாக்குறாங்க. ஏன்னு தெரியுமா? அந்த கடல் இருக்கிறது பொல்லாதது. கடல் எப்படி பொல்லாதது? ஏன்? எம்பெருமானாய சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்தது. எம்பெருமானாய சிவபெருமானுக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம எம்பெருமானாய சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்தது. ஆகவே அந்த கடல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி காவிரி என்ன செய்தா? இன்னும் சுவையா சொன்னாங்கப்பா. கங்கை, யமுனை, சரஸ்வதி இந்த 3 நதிகளும் கருநிறம் அடைஞ்சு போச்சான். தன் நிறங்கள்லாம் மாறி கணங்கரேன்னு அறக்கிற மாதிரி ஆகி 3 பேரும் புறப்பட்டு வராங்களாம் காவிரிக்கு. நீங்க யாரு அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. நான் கங்கை, நான் யமுனை, நான் சார். ஐயோ, என்ன இப்படி ஆயிட்டீங்க? வேற ஒண்ணும் இல்லை, எல்லாரும் வந்து 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 என்ன செய்யறாங்களா? பாவத்தை எங்க எல்லா பாவத்தையும் நாங்க ஏத்திட்டு இருக்கோம். எங்க பாவத்தை துடைக்கிறதுக்காக நாங்க எங்க வந்திருக்கோம்? காவிரி. அப்படிப்பட்ட காவிரி, அந்த காவிரி கரையில எங்க வந்து ஏறாரு பாருங்க. அந்த காவிரி கரையில இருக்க கடந்து திருவாவடுதுறை ஆதீனம். திருவாவடுதுறை தமிழகத்திலேயே இன்றைக்கு இருக்கிற ஆதீனங்கள்லேயே மிகப்பெரிய ஆதீனம். சொத்து சோடைய ஆதீனம். ஆயிரக்கணக்கான நிலங்கள் அவர்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியாத அளவுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம். அந்த திருவாவடுதுறை, ஆமா, அங்க வந்தார். அந்தையும் கடந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் தெக்க வரும். திருச்சாத்தனூர். என்ன ஊருப்பா? திருச்சாத்தனூர் என்ற அந்த ஊர் அப்படியே கடக்கிறாரு. தொலைவில் ஒரு பசு கூட்டம், தொலைவில் ஒரு பசு கூட்டமா நிக்குது. அம்மா அம்மா அம்மான்னு அலறுது. கண்ணீர் வடியுது, அலறிக் கொண்டிருக்கின்றன. இவர் தெரியாத ஞானியாச்சா? ஏதோ இந்த பசுக்களுக்கு துன்பம். முதலிலே அந்த பசுக்களுடைய துன்பத்தை போக்க வேண்டும். நாம இருந்தா என்ன செய்வோம்? வந்த வேலையை விட்டுட்டு வேற வேலையை பார்த்துட்டு இருக்க இல்ல, நாம தானே சொல்லுவோம். வந்த வேலை எதுவும் அதை பார்க்க விட்டுட்டு மாடு ஆடு இதை பற்றி உமக்கு என்ன கவலை? எல்லா உயிர்களும் இன்பத்திற்கு நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்றும் அறியேன் பராபரமே. எல்லாம் இன்பற்று இருக்கணும். அது எல்லாரும் சொல்லல, எல்லா உயிர்களும், ஆடு மாடு பறவைகள் பயிர் கொடிகள். அதனாலதான் வள்ளல் பெருமான் வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடின. அருமையா சொல்லுவாரு. ஒரு நடிகர் சொல்லுவாரு, எல்லாரும் வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் இவர் எதுக்கே வாடுறாரு அப்படின்னா. விவசாயி வாடுவேன், விவசாயம் பண்ணா நிறைய செலவு பண்ணோம், வாடி போச்சு, வருமானம் வராது, சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்றது வரலாம். இவர் ஏன் வாடுறாருன்னா, பயிர் வாடுது, பயிர்ல உயிர் இருக்கு, அந்த உயிர் வாடுது. பயிரில் என்ன இருக்கு? உயிர். எந்த உயிரும் வாடக்கூடாது. ஆகையினால இவர் வாடுறாராம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினர்.
அப்போ எங்கே துன்பமாக இருக்கிறதோ அந்த துன்பம் கண்ட விடத்து அதை துடைப்பதுதான் சான்றோருடைய இயல்பு. சான்றோருடைய இயல்பு. டாக்டர் மு வரதராசனார் சொல்லுவார், ரொம்ப அற்புதமா சொல்லுவாருப்பா. எல்லாரும் இன்பத்திற்கு துணையா வருவாங்க, துன்பத்திற்கு துணை அவர் யாவர். அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுவார். எறும்பெல்லாம் தேன் இருக்க இடத்துக்கு போகுமா, வேப்பண்ண இருக்க இடத்துக்கு போகுமா? எறும்பெல்லாம் எங்க போகும்? தேனுக்கு தான் போய் வைக்கும், வேப்பண்ண இருக்க பக்கமே போகாது. அப்போ பிறருடைய துன்பத்தை கண்டு அதை துடைக்க வேண்டும் என்று நினைத்து அதற்கு உதவுவதுதான் சான்றோருடைய இயல்பு, பண்பு. ஆகையினால முதல்ல இந்த பசுக்களுக்கு என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு போறாரு. ஆமா, அந்த பசுக்களுக்கு இடையில ஒருவன் கிடக்கிறான், இறந்து கிடக்கிறான். அவன் பெயரு மூலன். என்ன பேரு? மூலன். இடையன், மாடு மேய்க்கிறவன். அந்த மாடு மேய்க்கிற மூலன் மாடுகள் மேய்த்து கொண்டிருந்தவன், ஓய்வெடுக்க நிழலிலே உட்கார்ந்தவன் விதி வசத்தினாலே மாண்டு போனான், அவன் போயிட்டான். அப்போ இந்த பசுக்கள் எல்லாம் வந்து படுத்து தூங்குறான், எழுந்துச்சிடுவான் அப்படின்னு நினைச்சது. அப்புறம்தான் ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த பசுக்கள் எல்லாம் முகர்ந்து பார்க்கறான். அப்படியே இல்ல, பேச்சு இல்லை, மூச்சு இல்லை. அப்பதான் அம்மா அம்மான்னு அலறுது, கண்ணீர் விட்டு கதறுது. இதை அவர் பார்க்கிறாரு, படுத்து கிடக்கிறான். இப்ப அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த இறந்து கிடக்கிற இவன் உயிர் பெற்று எழுந்தால் அல்லது இந்த பசுக்களுக்கு வேறு வழியே கிடையாது, அதுக்கு எந்த வழியிலும் வேறு உதவியை நாம செய்ய முடியாது. அந்த பசுக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், இந்த அலறை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அவன் உயிர் பெற்று எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னார். சரி, அப்போ என்ன செய்யணும்? அதுக்காக அவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அந்த பசுவினுடைய மேய்க்கிற மூலன் இருக்கானே அவனுடைய உடலிலே இவர் போனார். முதல்ல ஒரு மறைவான இடத்துக்கு போனாரு. அங்க போய் தன்னுடைய உடம்பை கிடத்தினார். அங்கே போய் தன்னுடைய உடம்பை கிடத்தி அந்த உடம்பிலே இருந்து உயிரை பிரிச்சு, அதுதான் முக்கியம். இந்த இறந்து கிடக்கிறவனுடைய உடம்புல அந்த உயிர் புகுந்தது. இது என்னங்க? ஆமா, இதான் கூடு விட்டு கூடு வாய்தல். அட்டமா சித்தி. மாணிக்கவாசகர் சொல்றாருல, அட்டமா சித்திய அருளிய அதுவும் அப்படின்னாரு. 8 வகையான சித்து விளையாட்டுப்பா அட்டமா சித்தி. ஆமா, அது என்னன்னு பாருங்க. முதல்ல அனிமா. அட்டமா சித்தில முதல்ல என்ன இருக்கு? அனிமா அப்படின்னா உடம்ப அணு போல சின்னதாக்குறதாம். அனிமா என்பது உடம்பை அணு போல சிறிதாக்குவது. மகிமா, ஆமா, உடம்பை மலை போல பெரிதாக்குவது அப்படின்னு. லஹிமா, அடுத்தது என்னப்பா? லஹிமா, ஆமா, காற்றை போல் லேசாக ஆக்குறதா உடம்ப, காத்து போல லேசா ஆக்கிறது. அப்புறம் கரிமா அப்படின்னா அசைக்க முடியாத கடினமாயிருது. முதல்ல லேசாயிருது, அப்புறம் அசைக்க முடியாத கனமாயிருது. பிராப்தி, அடுத்தது பாருங்க, மனதால் நினைத்ததை அடைதல். என்ன நினைக்கிறோமோ அதை அடையிறதுக்குரிய ஒரு சுத்து. நம்ம நினைக்கிறதா நடக்குதாப்பா? நிச்சயமா நடக்குது. நம்ம நினைக்கிறதா நடக்கிறது இல்லை. ஏதோ நினைக்கிறான், நூற்றுக்கணக்கா நினைக்கிற, ஏதோ 1 2 நடக்குது. ஆனா இந்த அது இருக்கு பாருங்க, அது பிராப்தியில மனதால் நினைத்ததெல்லாம் அடைதல். அதுக்கு மேல பிரகாமியம். என்னப்பா? பிரகாமியம், கூடு விட்டு கூடு பாய்தல். இதுதான் பிரகாமியம் பேரு தான்
கூடு விட்டு கூடு பாய்தல். அப்புறம் ஈசத்துவம் என்னதுப்பா? ஈசத்துவம் அப்படின்னா, ஆமா, பிரம்மா இந்திரன் முதலான அத்தனை பேரையும் தன்னுடைய ஏவலர்களாக வைத்தல், தான் சொன்னபடி கேட்க வைக்கிறது. ஆமா, அது நான் தானே படைக்கிறேன், அதான் அப்புறம் இப்போ எனக்கு அடிமை ஈசத்துவம். ஆப்பம். அதுக்கு மேல என்ன பாருங்க, ஈசத்துவம் பிரம்மாவை வைக்கிறேன். அதுக்கு மேல ஆணையிடுதல், அனைவரையும் தன் வசப்படுத்துதல் அப்படின்னு. சரியா போச்சப்பா? 8 வகை ஆட்சி. இப்ப என்ன பண்றாரு, அந்த ஒரு வகையான நிலையிலே இருந்து இங்க வந்து கூடு விட்டு கூடு பாஞ்சா வரும். இது ஏன் நடக்குதுன்னு அவர் நினைக்கிறாரு. நமக்கு இப்படி ஒரு நிலை ஏன் வந்தது? நாம போறதோ எங்க? பொதியைக்கு. எதுக்கு? அகத்தியரை பார்க்க, தமிழை மாந்தி என்பருவதற்கு. இடையில இப்படி ஒரு சூழல் நமக்கு வந்து அமைந்து விட்டது ஏன் அப்படின்னு சொன்னா, இறைவன் நினைக்கிறான் என்னை மடமாற்றம் செய்து திருப்பி விட்டு பாட வைக்க வேண்டும் என்று விரும்புகிறான். என்ன வரணும்? பாட வைக்கணும். சொல்றார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு, தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்னை இறைவன் நன்றாக படைத்தான். என்னை ஏயா படிச்சிருக்க அப்படின்னு சொன்னா, தன்னை நன்றாக தமிழ் படிக்க. அப்போ இந்த திருமூலருடைய பாடல் அவனுக்கு மிகுந்த ஈடுபாடு. அப்பா பாடுப்பா பாடுப்பா பாடுப்பா. சிவனடியாரா வந்து சுந்தரத்தை சொன்னார்ல, என்ன சொன்னாரு சுந்தரத்தை? சொற்றமிழ் பாடு. என்ன எதுல பாடணும்? தமிழ்ல பாடு. சொற்றமிழ் பாடு என்றார் தூ மறை பாடும் வாயால். வேதம் பேசுகிற வாய் அது என்ன கேக்குதான்? தமிழ் பாடு, நல்ல தமிழ்ல என்னை பாடு. அப்பதான் அவர் எப்படி நான் பாடுவேன்னு கேட்டாரு. அப்பதான் பித்தாப்பரை சூடி அப்படி பாடு எடுத்து அவரே எடுத்து கொடுத்தாரு பார்த்தோம். அப்போ எதற்காக? என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. வள்ளல் பெருமான் பண்ணாம என்னை கேட்டான்னு வச்சுங்க, எதுக்கு என்னை பிறந்திருக்க, எனக்கே நான் ஒரு கேள்வி கேட்டா அது எங்க அப்பா அம்மாவை தான் கேட்கணும், அதான சொல்லுவோம். நாம என்ன சொல்றது? நாம எதுக்கு பிறந்திருக்கோம் நம்ம தெரியுதா? அதான் வள்ளல் பெருமான் சொன்னார், அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கு என்றே இறைவன் என்னை இந்த உகத்தே வருவிக்க நான் இங்கு உற்றேன். நானா வரலையா, வருவிக்க உற்றேன். அவருடைய அவதார நாளை வருவிக்க வந்த நாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க. எப்படி கொண்டாடுறாங்க? வருவிக்க, அவரா வரலையா, வருவிக்க வந்த நாள். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அப்படின்னு அப்படி வந்தாரு. அதன் பிறகு இப்படியே வந்தாரு. அந்த மூலம் இறந்து போனானா பசுக்கள் எல்லாம் கதறிச்சான். இப்போ அந்த பசுக்களுக்கு உதவணும். இவர் மூலன் உடல்ல பூந்துட்டார்ல. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பசுக்கள் ஒரே ஆகா நம்மால எழுந்துச்சுட்டான். அவர் அங்க ஒழிச்சு வச்சுட்டு இங்க ஒழிச்சு உடனே வாழை தூக்கி ஆடுதான், ஓந்து பாக்குதான். அப்படியே உடம்பெல்லாம் தடவி கொடுக்குதா அந்த பசுக்கள் எல்லாம் மகிழ்ச்சியில. அப்படியே நல்லா பசுமையான இடங்கள்லாம் போய் புல் மேயுது, நல்ல குளிர்ந்த தண்ணீர் பருகுது, நல்ல நிழல்ல ஓய்வு எடுக்குது. மாலை நேரம் ஆயிடுச்சு, சூரியன் மேற்கு திசையில மறைகிறான். அப்போ இந்த பசுக்கள் எல்லாம் கன்றுகளை நினைந்து, பசுக்கள் எல்லாம் கன்றுகளை நினைந்து கனைத்து எழுந்து புறப்படுதான். ஆமா, அதான் சொன்னார்ல, பால் நினைந்து ஊட்டும் தாய். பசுக்கள் கன்றுகள் எல்லாம் பட்னியா கிடக்கணும், காலாகாலத்துல போய் அதுக்கு பால் ஊட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த பசுக்களை நினைக்குதான். அப்போ அதனால என்னாச்சு, ஒரு நோக்கி வருது.
இப்ப இவருக்கு இந்த மாடுகள்லாம் யாரு வீட்டு மாடு, எந்த மாடு யாரு வீட்டு மாடுன்னு எதுவுமே தெரியாது. அப்படியே போயிட்டு இருக்காரு. தெருவுக்குள்ள வந்தோன்னா ஒவ்வொரு மாடும் அவரோட வீட்டை தேடி போயிடுது, அவரோட வீட்டை தேடி போயிடுது. எல்லா மாடுகளும் இந்த வீடு அந்த வீடு அந்த வீடுன்னு போயிடுச்சு. எல்லாம் போன பிறகு தனியா நிக்கிறாரு. தனியா இரவு பொழுது ஆக போகுது. அந்த மூலனுடைய மனைவி என்ன நம்மவர் இன்னும் வந்து சேரலையே, பொழுது சாஞ்சிருச்சு, அவரு வந்து போக வேண்டிய வர வேண்டிய நேரம்லாம் கடந்து போயிடுச்சு அப்படின்னு அந்த அம்மா நினைக்கிறார். அதனால தேடி வீதிக்கு வர்றான். நடு வீதியில என்ன செய்வது, தன்னை மறந்து நிற்கிறார். தன்னை மறந்து நிற்கிறார். இந்த அம்மா வர்றான். என்ன ஆச்சு வருக்கு இன்னைக்கு, பைத்தியம் போல நிக்கிறாரு, நான் பக்கத்துல வந்து நின்று கூப்பிடுறது கூட தெரியாம இருக்காரு, என்ன ஆச்சு? கூப்பிட்டு பாக்குறா. ஆஹா, திரும்பியே பார்க்கல. சட்டுன்னு தொட போனான், அவரை தொட போனான். அப்பதான் அவருக்கு வேணும், பெண்ணே என்னை தொடாதே, பெண்ணே என்னை தொடாதே. என்னாச்சு இவருக்கு? அந்த உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, உனக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. நேரம் என்ன மூல உடம்புலதான் இருக்காரு அவரு, என்ன உடம்புல இருக்காரு, மூலன உடம்புல தானே இருக்காரு. அதனால இந்த அம்மா தன்னுடைய வீட்டுக்காரர் நினைச்சிருந்தோம். அங்க போனாரு, ஒரு மடம், அந்த மடத்துல போய் தியானத்துல உட்காந்துட்டாரு, தவத்துல உட்காந்துட்டாரு. தியானம்னு ஆரம்பிச்சா எல்லாம் உலகமே மறந்து போகும். அப்படி உட்காந்து இந்த அம்மா இரவெல்லாம் தூங்காம கண் விழிச்சிருந்தா. இரவெல்லாம் தூங்கல, எப்ப பொழுது விடியும் அப்படின்னு காத்துட்டே இருந்தா. பொழுது விடிஞ்ச உடனே அந்த ஊர்ல பெரியவங்ககிட்ட எல்லாம் போய் சொன்னா, இந்த மாதிரிங்க வீட்டுக்காருக்கு என்னவோ ஆயிடுச்சு, நான் எவ்வளவு சொல்லி கூப்பிட்டு பார்த்தேன், வரமாட்டேன்னுட்டாரு. அங்க பாருங்க, அங்க ஒரு மடத்துல போய் உட்கார்ந்துட்டார் அப்படின்னு. அப்படியா, சரி வாங்க வாங்க போலான்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்க பெரியவங்க சான்றோர்கள் எல்லாருமா போறாங்க. போய் பார்க்கிறாங்க. உடம்பு என்னவோ மூலம்தான், ஆனா அவர் இல்லை. அவங்க முடிவு, அம்மா இனி இவர் உமக்கு ஆக மாட்டார், அவர் பித்தும் அல்ல பேயும் அல்ல, பெரிய ஞான நிலையை அடைந்திருக்கிறார், தவயோகியாக இருக்கிறார். ஆகவே நீ வீட்டுக்கு போய் சேரு அப்படின்னு அந்த பெரியவங்க வந்தவங்க எல்லாம் அந்த அம்மாவுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆறுதலான வார்த்தை சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. அதன் பிறகு இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, ரொம்ப அந்த பக்கத்துல காலையில ஒரு அரச மரம், அதன் அடியில் போய் உட்கார்ந்தாரு, பாட ஆரம்பிச்சார். பெருமானை பாட ஆரம்பிச்சார். அது என்ன எழுதுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருமந்திரம் 3000 பாட்டு. எத்தனை ஆயிரம் பாட்டு? 3000 பாட்டு. ஆண்டுக்கு ஒரு பாட்டு பாடினாராம். அப்ப எத்தனை ஆண்டுகள் அவர் இருந்திருக்கிறாரு? 3000 ஆண்டுகள் இருந்தாராம். கிருவானந்த வாரியார் சாமி போன்ற பெரியவர்கள் அவர் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறார். அதோட நம்ம பெரியவங்க அவர் மீது கொண்ட பக்தியின் காரணமாக, அன்பின் காரணமா அப்படி சொல்லி இருக்கிறாங்க. நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு. ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் 3000 பாடல்கள் பாடி முடித்து வந்த வேலை முடிஞ்சது, வந்த வேலை முடிஞ்சது, இனி இந்த மண்ணில நமக்கு வேலை இல்லை என்று நினைந்து எங்க போனார், திரும்ப வந்த வழியே திரும்பி கைலைக்கு போய்
அம்மையும் அப்பனுமாக இருந்தார்கள். ஆட்சி செய்கிற அந்த பகுதியிலே இருந்து சிவச்சிந்தனை இருந்து அவருக்கு சிவயோகியில் ஒருவராக அங்கே போய் இருந்தார் என்பது திருமூலருடைய வாழ்க்கை வரலாறு. அவர் சொல்லுகின்ற பாடல்கள் 3000. அந்த 3000 பாடல்களில் நாம அப்பப்போ சில பாடல்கள் பார்க்கணும். எல்லாம் பாட முடியுமா, பார்க்க முடியுமா? முடியாது. திடீர்னு ஒருத்தர் கேட்டாரு, திருமூலர்ல இந்த ஒரு பாடல் வேணுமே அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், நம்ம அவ்வளவு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். தேடுன்னு திருமந்திரத்தை தேடி கண்டுபிடிச்சு அப்புறம் அந்த பாட்டை அவருக்கு சொல்ல வேண்டியது. அப்போ திருமந்திரம், அதுக்கு பேர் மந்திரம் என்கிற பெயரோடு இருக்கிற ஒரே நூல் அல்லப்பா. மந்திரம் என்ற பெயரோடு இருக்கிற ஒரே நூல் அந்த திருமந்திரம். முதல்ல சொல்றாருப்பா, ஒவ்வொருவரும் ஒரு குருநாதரை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் ஒரு குருவை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். எல்லாருமே அவள் குரு. ஆமா. அப்போ வள்ளலார் பார்த்துக்க, குரு யாரு? வழிபடு கடவுள் முருகன், வழிபடு குரு ஞானசம்பந்தர், வழிபடு நூல் திருவாசகம். அப்படி பண்ணார். வழிபடு கடவுள் முருகன், வழிபடு குரு ஞானசம்பந்தர், வழிபடு நூல் திருவாசகம் என்று ஒரு முறை வகுத்து கொண்டு அவர் செயலாற்றினார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லும். அதுபோல நாமும் நமக்கு ஏற்றவாறு நம் அருகிலேயே இருக்கிற ஒருவரை அல்லது நமக்கு வழிகாட்டக்கூடியவராக நாம் யாரை கருதுகிறோமோ அவரை குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. பாருங்கம்மா, சொல்றாரு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவுன்னு சிறப்புப்பா. குருவனுடைய திருமேனியை பார்ப்பது சிறப்பு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். அவருடைய நாமத்தை பேரை சொல்லிட்டே இருக்கணும். ஆமா. சில பேர் முருகா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சில பேர் எதை எடுத்தாலும் சிவா அப்படிம்பாங்க. சில பேர் அம்மா சக்தி, பராசக்தி. சில பேர் நாராயணா அப்படின்னு அவரவர்கள் அவருக்கு யார் வழிபடு தெய்வமாக இருக்கிறார்களோ அவருடைய பெயரை எந்த நேரமும் சொல்லு. ஆமா. தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல். ஒருவரை குருவாக நாம ஏற்றுக்கொண்டால் அவருடைய வார்த்தையை நாம் என்ன செய்யணும்? ஆமா, பொருட்படுத்தணும், அதை கேட்கணும். அவர் சொல்லுகிற வழியை, அந்த வார்த்தையில என்ன சொல்றாரோ அது வழியை நாம நடக்கணும். அப்பதான் உண்மையாகவே நாம் ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிறோம், அவர் காட்டுற வழியில நடக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒரு பேருக்கு நாம மற்றவர்கள்லாம் பார்த்து அவர் தாங்க எனக்கு குரு அப்படின்னு பாருங்க அவரை குருவா வச்சிருக்காருங்க அப்படிலாம் சொல்லிட்டு குருவுக்கு சம்பந்தமே இல்லாத காரியங்களை அவர் செஞ்சிட்டு இருப்பாரு. குருவுக்கு சம்பந்தமே இல்லாத பொருத்தமில்லாத செயல்களை செய்வாங்க. ஏய் நல்லா ஏமாத்துறாயா, நல்லா நடிக்கிறாயா, அவர் பேரை சொல்லிட்டுமே அவரை ஏமாத்திட்டு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. ஆமா. தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குருவின் ஆமா தெளிவு குருவருள் சிந்தித்தல் தானே. தெளிவு குரு அருள் சிந்தித்தல் தானே. அவருடைய அருளை எப்போதும் அப்பா நான் ஒவ்வொரு செயலும் செய்கிற போது உன்னை நினைச்ச செய்யறேன், எனக்கு அதை நல்லபடியா நடக்கிறதுக்கு நீதான் அருள் செய்யணும். முதல்ல மனிதனுக்கு நம்பிக்கை வேணும்ப்பா. என்ன வேணும்? அது ரொம்ப முக்கியம். எந்த நிலையில இருந்தாலும் எதை இழந்தாலும் இழக்கலாம்,
எதை இழக்கப்படாது? நம்பிக்கையை ஒருபோதும் இழக்கவே கூடாது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆக என்ன சொல்ற? தெளிவு குருவருள் சிந்தித்தல் தானே. அதான் அப்படியே நினைச்சு 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 அந்த குரு நமக்கு வழிகாட்டு. ஆதி நாராயண பெருமாள் இருக்காரா சாமி? ஆதி நாராயணர் அப்பா ஆதி நாராயணர் அவங்க சிந்திக்கிறாங்க. அவர் கோயில் எழுந்தருளி இருக்கிறார். எழுந்தருளி இருந்து அந்த அந்த பரம்பரைக்கு அந்த குடும்பத்துக்கு எல்லா நல்லதையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் அது கோவிலா எழுப்பி அதுக்கு ஒரு பூசாரியார நியமிச்சு தினமும் ஆமா சில பேர் ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் இருப்பாங்க. அப்படித்தானே நம்ம கோயில் தினம் இருக்கு இல்லையா? ஆமா, நான் போறது வர்றது பாக்குறேன்ல, தினமும் திறந்து இருக்கு, விளக்கு எரியுது, எல்லாம் பண்ண. அப்போ ஒரு குரு என்று ஒருவரை ஏற்றுக்கொண்டால் அந்த குரு அருளை நாம ஓயாம சிந்திக்கணும் அப்படின்னு சொல்றார். அதன் பிறகு ஒரு முக்கியமான செய்தி சொல்றார். இந்த வாழ்க்கை இருக்கே நிலையில்லாதது. வாழ்க்கை நிலையில்லாதது, இளமை நிலையில்லாதது, செல்வம் நிலையில்லாதது. ஆகவே வாழ்க்கை நிலையில்லாதது. இளமை என்று இளமையாக இருக்க முடியுமா? முடியாது. செல்வம் ஒரு இடத்துல இருக்குமா? இருக்காது. அதுக்கு பேரு செல்வம். செல்வம் செல்வம் செல்வம். இங்க இருந்து அங்கே செல்வம், அங்க இருந்து அங்கே செல்வம், அங்க இருந்து அங்கே செல்வம். அதுக்கு பேரு செல்வம் செல்வம் செல்வம். செல்வம் செல்வம். அதனாலதான் செல்வம்னு அதுக்கு பேர் வச்சிருக்கான். அது பாருங்க. அப்போ அப்போ நாம நல்லா இளமை நிலையாதது, யாக்கை நிலையாதது, செல்வம் நிலையாதது என்பதைதான் நினைவுகளை பார்க்கணும். அதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்றாருப்பா திருமூலர். நினைச்சு பாருங்கய்யா, சூரியன் கிழக்கே தோன்றுகிறது. கிழக்கே தோன்றிய சூரியன் தோன்றியபடியே இருப்பதில்லை. அப்படியே 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 மேல வந்து கடைசியில் என்ன செய்யுது? மேற்க போய் மறைஞ்சிருதா இல்லையா? அதை தினம் தினம் நம்ம பாக்குறோம்ல. அப்போ அதோட நம்ம வாழ்க்கை அதுதான் சொல்றாரு பாருங்க. கிழக்கு எழுந்து ஓடிய ஞாயிறு. கிழக்கு எழுந்து ஓடிய ஞாயிறு ஓடுதான். கிழக்கு எழுந்து ஓடிய ஞாயிறு மேற்கே விழக்கண்டும். எப்பா தினம் தினம் பார்த்துட்டு இருக்கையில இதுதான் நம்முடைய வாழ்க்கைன்னு நினைக்கணுமா? அப்ப நிலையாமல் சொல்றாரா? அப்ப இந்த வாழ்க்கையில நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு வழி இல்லை. ஏன் சொல்றாருன்னா, வாழ்க்கையை இப்போது இருக்கிற இந்த வாழ்க்கையிலேயே நல்லதையெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்றதை தவிர இதுல வெறுப்புக்காகவோ அல்லது உடனே விரைத்தட்டு நீ வாழ்க்கையை விட்டுட்டு போகணுங்கிறதுக்காக சொல்லல. வாழ்வதற்குரிய நம்பிக்கையை ஊட்டுறாரு. கிழக்கு எழுந்து ஓடிய ஞாயிறு மேற்கே விழக்கண்டும் தேரார். சிந்திக்கல யாரு? வெளியிலா மாந்தர், குருடடி அவங்க எல்லாம். கண்ணை திறந்து பாருங்க கொஞ்சம். கிழக்க உதிக்குது, மேற்கே மறையுது. கன்னியாகுமரியில கன்னியாகுமரியில கிழக்க ஆமா நேற்ற முன்னடத்தை போட்டுருந்தான் பாருங்க. ஆயிரக்கணக்கா கீழ் வானத்துல உதிக்கிறத பார்க்கலான்னு காத்திருந்தாங்களாம். மேகம் மறைச்சுக்கிட்டான், மேல வந்துட்டாரா. அப்ப கடலுக்குள்ளே இருந்து தோன்றுகிற அந்த அரிய காட்சியை காண முடியவில்லை அப்படின்னு பல பேர் மனம் வந்து நொந்து போனார்கள். போடுறோம். கிழக்கு எழுந்து ஓடிய ஞாயிறு மேற்கே விழக்கண்டும் தேரார் விழியிலா மாந்தரும். கண்ணிருந்தும் பார்வை இல்லாதது. பார்த்துட்டு தானே இருக்காங்க, அப்புறம் ஏன் புரியல அப்படின்னு. அதுக்கு மேல சொன்னார் பாருங்க. குழக்கன்று இளம் கன்று. குழக்கன்று மூத்து வயசாகி அப்புறம் குழக்கன்று மூத்து எருதாய் சில நாளில் விழக்கண்டும். சின்னஞ்சிறு இளம் கன்றா இருக்கு, அப்படியே வளர்ந்து 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 ஆகி என்ன ஆயிடுது? முதிய கன்று மாடு ஆகி அப்புறம் ஒரு நாளைக்கு முடிஞ்சு போகுது.
அப்போ அப்ப அதையும் பார்க்க வேண்டாமா? பார்க்கணும். அப்படியானா எதுக்கு இதை சொல்றாரு? இளம் வயதிலேயே தேடிக்கொள்ள வேண்டிய அத்தனையும் தேடிக்கொள்ளுகிறீர்கள், அப்போவே செய்ய வேண்டிய செயல்களை செய்திருங்க. நாளை என்று ஒத்தி போடாதுங்க. இன்னும் சில பேர் கோயிலுக்கு போலாம், வார வழிபாடு, திங்கக்கிழமை மங்கையர்கரசி மகாசங்கத்தில் வார வழிபாடு நடக்குது, ஆன்மீக இலக்கிய சொற்பொழிலாம் நடக்குது, வாங்க அப்படின்னு கூப்பிட்டா என்ன வயசா போயிடுச்சு, எப்படி வயசா போயிடுச்சு, இருக்கு பார்த்துக்குவோம், இருக்கு பார்த்துக்குவோம் அப்படி. ஒரு பொண்ணு ஒரு தெருவில் ஒரு பொண்ணு தினமும் சாயந்தரம் திருமுறை புத்தகத்தை எடுத்து அந்த தெரு கடைசியில ஒருவர் திருமுறை சொல்றாரு, பாராயணம் பண்ண சொல்றாரு, எல்லாம் பண்ண. அதுக்காக தினம் தான் அந்த பொண்ணு கையில ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு போச்சான். அப்போ பக்கத்து வீட்டு பொண்ணு அடுத்த அந்த தெருவில் அந்த தெருவில் இருக்க இன்னொரு வீட்டு பொண்ணு, என்னவா பள்ளிக்கூடத்துக்கு போறீங்களாக்க? போங்க போங்க போங்க, பள்ளிக்கூடத்துக்கு போறீங்களா? போங்க. அவங்க இல்ல, அந்த மாதிரி ஒரு பெரியவர் வந்து ஆன்மீக இலக்கிய சொற்பொழிவுலாம் பண்றாரு, நமக்கு ரொம்ப பயனுடையதா இருக்கு, வாங்க போகலாம் அப்படின்னு அவங்கள கூப்பிட்டா, எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது, தலை வலிக்குது, அதெல்லாம் முடியாதுமா, போயிட்டு வா. கால் வலிக்குது, கை வலிக்குது, தலை வலிக்குதுன்றாங்களாம். அவ அந்த சார்ந்தவருடைய சொற்பொழிவெல்லாம் கேட்டுட்டு திரும்பி வந்த போது 2 பேரை உட்காந்து 5-6 பேர் சேர்ந்து அரசு அடிச்சுட்டு இருக்காங்களாம். கால் வலிக்குது, கை வலிக்குது, தலை வலிக்குது. இறைவா உன் நாமம் பேசு என்றால், நல்லா கவனிச்சுங்க, இறைவா உன் நாமம் பேசு என்றால் உடம்பெல்லாம் நோயே, ஊரு வம்பு பேசு என்றால் உடம்பெல்லாம் வாயே. என்னவா சொல்லியிருக்கான் பாருப்பா, முடிஞ்சு போச்சு எல்லாம். இறைவா உன் புகழ் பேசு என்றால் உடம்பெல்லாம் நோய், ஊரு வம்பு பேசு என்றால் உடம்பெல்லாம் வாய் ஆடும். அதனால அந்த இளமையிலேயே தேடிக்கொள்ள வேண்டியவற்றையெல்லாம் தேடிக்கொள்ள வேண்டும். கல்வியை தேடணும், செல்வத்தை தேடணும், பார்த்துக்கலாம். என்ன வயசா போச்சு. இந்த ஆன்மாவுக்கு உரியது, உடம்புக்கு உரியது உணவு, உயிருக்கு உரிய உணவு எது? நான் பாலும் பழமா சாப்பிடுறேன், ஆப்பிளா சாப்பிடுறேன், அதான் உயிருக்கு உணவு இல்லை. நாம சாப்பிடுற அத்தனை உடம்புக்கு. உயிர்க்கு உணவு ஆன்மீகம், பக்தி, அதுதான் உயிர்க்கு உணவு. அதனாலதான் சொன்னார். அப்போ அந்த நம்பிக்கை வேணும் நமக்கு அத்தனை பேருக்கு. இளமையிலேயே அத்தனையும் தேடிக்கொள்ள வேண்டும். நல்ல வழியை கடைப்பிடித்து நம்ம அந்த வழியிலே நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். சரி, அதுக்கு மேலப்பா இந்த உடம்பு இருக்க, பல பேர் பல விதமா சொல்லி வச்சுட்டாங்க. உடம்பை நம்ம என்ன செய்யணும்? வளர்க்கணும், உடம்பை வளர்க்கணும். ஏன்? உடம்பு இருந்தா தான் உயிர் வரும். உடம்பு இல்லைன்னா உயிர் எதுப்பா? சோறை வச்சுதான் சித்திரை வரைய முடியும். இந்த உடம்பு வச்சுதான், உடம்புலதான் உயிர் இருக்கு. உயிர்னாலதான் மற்ற செயலை நம்ம செய்ய முடியும். ஆகையினால உடம்பை நாம இழிவா நினைக்க கூடாது. உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன். என்ன ஊத்தச்சலை, அது பட்டணத்தை போன்ற துறவிகள் முற்றும் தொடர்ந்த முறைகளா இருக்கவே பேச வேண்டியதான். உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன். அப்புறம்தான் பார்த்தா உடம்பின் உள்ளே உரு பொருள் கண்டேன். இந்த உடம்புக்குள்ள யார் இருக்கிறது? காலத்தினால் இருக்காது. உடம்பின் உள்ளே உரு பொருள் கண்டேன். ஆமா, கோயில்ல போய் பார்க்கறதுக்கு முன்னால எங்க பார்க்கணும்?
உள்ளத்துல பார்க்கணும். கடவுளை கோயில்ல பாக்குறதுக்கு முன்னால எங்க பார்க்கணும்? உள்ளத்துல பார்க்கணும். அப்படி இல்லாம போய் கோயில்ல பார்த்தேன். நான் கோயில போய் பார்க்க போனேன், சாமிய போனேன் சொல்றான். நல்லா கவனிச்சுங்க. தேரோடு வீதி கண்டேன், தெப்ப குளம் கண்டேன், கோபுரம் ஏறி கண்டேன். சொன்ன தேரோடு வீதி கண்டேன், தெப்ப குளம் கண்டேன், கோபுரம் ஏறி கண்டேன், குளம் கொண்டேன். தேவாதி தேவனை எங்கெங்கு தேடிலும் தோழி நான் கண்டிலனே. நான் குளத்துக்கு போனேன், தெப்பத்துக்கு போனேன், கடலுக்கு போனேன், அதை போனேன், இங்க போனேன், கடவுளை காணாமே. பைத்தியக்காரி, கோயில் ஏன கோயில்லையா போய் தேடுன? உள்ளத்தில் உள்ளானடி எங்க இருக்காங்க? உள்ளத்தில் உள்ளானடி, அதை நீ உணர்வாயெனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி. முதல்ல எங்க பார்க்கணும்? அதனாலதான் அவர் சொன்னார், உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கு, நெய்வாய் கண் மூக்கு செய் என்று அஞ்சும் சீவன் சிவலிங்கம். அப்போ எங்க பார்க்கணும்? உள்ளத்தில் முதல்ல பார்க்கணும் அப்படின்னாரு. அதனால உடம்ப நாம நல்லா வச்சுக்கணும். உடம்பு நல்லா வச்சுக்கணும் என்ன அர்த்தம்? நோய் நொடி இல்லாத உடம்பு. உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்பினுக்கு உள்ளே ஒரு பொருள் கண்டேன், இறைவனை நான் கண்டேன். உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று, உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன். இப்ப அந்த உடம்பு நான் இருந்து அதை வளர்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நான் முன்ன அப்படி இல்லை, அத எலும்பும் தோலும் சதையும் அப்படி இல்லை. அது இருந்தாத்தான் உடம்பினுக்கு உள்ள ஒரு பொருள் காண முடியும் அப்படின்னா. அப்ப சரி, அந்த கோயில்ல தவறாமல் பூசைகள் நடக்கணும். ஏயா நடக்கணும்? அவருக்கு என்ன இதெல்லாம் எதிர்பார்த்தா அங்க உட்கார்ந்துருக்கிறாரு? இல்ல, நமக்கா முன்னவனார் கோயில் பூசையில் முக்கிடின், முன்னவனாக இருக்கிற இறைவன் சிவபெருமான், அந்த நாராயணனாக இருக்கிற அவருடைய கோயில் பூசையில் முக்கிடின் தடைப்பட்டால், கோயில் பூசையில் தடைப்பட்டால் மன்னவருக்கு தீங்கு உள்ளது. யார? நாட்டை ஆளுகிற அரசனுக்குமே தீங்கு உள்ளது. ஆமாம், அதுக்கு மேல வாரி வளம் குன்றும், நல்ல மழை பெய்யாது. ஆமா, கன்னம் களவு மிகுந்திடும். கண்ணம் வைக்கிறது, களவு செய்யறது, கொலை களவு திருட்டு எல்லாம் மிகுந்திடும். ஆமா, காசினி, இந்த உலகம் காசினா இந்த உலகம். ஆமா, என்னரும் நந்தி எடுத்து உரைத்தானே, எனக்கு அந்த நந்தியாகிய எம்பெருமான் எடுத்து சொல்லி இருக்கிறான் என்று அந்த அருமையை சொன்னார். ஆமா, நேரம் ஆயிடுச்சா? ஒரு பாட்டு இன்னொரு பாட்டு சொல்லி முடிச்சிடலாம். ஆமா, இத சொன்னா யாரும் சங்கடப்படக்கூடாது. ஆமா, ஆமா, திருமூலர் பாட்டு நான் சொல்லல. புலால் மறுத்தல் என்னதுப்பா? திருவள்ளுவர் ரொம்ப அருமையா சொன்னார். கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். எல்லா உயிரும். கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். அது விடுவதுகிற கடினமான காரியம்தான். பயிற்சி பண்ணணும், முயற்சி பண்ணணும், பயிற்சி பண்ணணும். அது என்ன சொல்றாரு பாருங்க. பொல்லா புலாவை நுகரும் புலையர்னர். அவங்க யாரும்? ஆமா, நான் சொல்லலப்பா, தாழ்ந்தவங்க. பொல்லா புலாவை நுகரும் புலையரை
எல்லாரும் காண இயமன் தூதுவர் யமதூதுவர் அங்க போய் எங்க அங்க யம தூதுவர் மல்லாக்க பற்றி தீவாயின் அருகில் மல்லாக்க தள்ளி மறுத்து வைப்பாரு. செல்லாக பற்றி கப்புன்னு பிடிச்சுக்குவாங்களாம். ஆமா, எல்லாரும் காண அங்க இயமந்தன் தூதுவர் செல்லாக பற்றி சிக்கன பிடிச்சு தப்பிச்சு போகாம தீவாய நரகத்தில் மல்லாக்க தள்ளி வரித்து வைப்பாரு. மல்லாக்க தள்ளி அங்க போய் அதுல மீண்டு வரவே முடியாது. ஆகவே என்ன செய்யணும், முடிந்தவரை நாம அதை அப்படியே நம்ம நம்ம நமக்கு எப்படி இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா? ஆமா, அந்த உயிர் தானே, அது ஒரு உயிர் தானே, என்ன பாடுபடும், அதை கொஞ்சம் ஒரு நிமிஷம் மனசுல நினைச்சு பார்த்தா. ஆம், அதே காந்தியை படிச்சேன்ப்பா நான். மாந்தருக்குள் ஒரு தெய்வம் சொல்லி கல்கியில தொடர் சொற்பொழிவா வந்தது. மாந்தருக்குள் ஒரு தெய்வம் தொடர வந்தது. காந்தியை பற்றி அவர் எழுதினார், மாந்தருக்குள் ஒரு தெய்வம் அப்படின்னு. அதுல அவங்க வீடு பொலாத உண்ணாத குடும்பம். ஒரு நாள் நண்பர்களோட சேர்ந்து இப்படியே போயிட்டு இருக்க, பேசிட்டு இருக்க, சின்ன பிள்ளை இல்லை. ஏய், நீங்க இந்த கறி மீனெல்லாம் சாப்பிட மாட்டீங்கள? சாப்பிட மாட்டோம். காந்தி சொல்றாரு, இந்த வெள்ளைக்காரன் நம்ம அடிமைப்படுத்திருக்கான் தெரியுமா? ஏன் தெரியுமா? அது நிறைய ஆடு மாடெல்லாம் சாப்பிடுறான், அதனாலதான் வலிமையா இருந்து நம்ம அடிமைப்படுத்தி ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். அவனை விரட்டி அடிக்கணும்னா நாமும் சாப்பிடாம இருக்கோம், நாமும் சாப்பிடணும். அவனை விரட்டி அடிக்கணுமா என்ன செய்யணும், நாமும் சாப்பிடணும். காந்தி என்ன பண்ணிட்டாரு, சரி வெள்ளைக்காரனை வளர்த்தணும்னு சொல்லி சின்ன பசங்களோட அவரும் சின்ன பையனோட பையனா சேர்ந்து சாப்பிடாம வந்துட்டாரு. வீட்டுக்கு அம்மா சாப்பிட வாடா தம்பி, சாப்பிட வாப்பா அப்படின்னு. பசி இல்லைம்மா, பொய். ஒரு நாள் சொல்லலாம், 2 நாள் சொல்லலாம், 3 நாள் மனசு உறுத்துது. ஒரு நாள் படுத்திருக்காரு, கனவுல ஆட்டுக்குட்டி வயிற்றுக்குள்ள வந்து அம்மான்னு கத்துது பரிதாபமா. அன்னைக்கு விட்டாரு. நான் வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டுட்டு இருந்தேன்ப்பா. ஆமா, வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதை படிச்சுதான் எப்போ 10-12 வயசுல கல்கி பத்திரிக்கை தொடர்ச்சியா வந்து அதுல படம் போட்டிருப்பான், வயிறு போட்டு வயிற்று அந்த ஆடு பரிதாபமா கத்துறவங்க. சில இடங்கள்ல போய் சில செய்தியை சொல்ற போது சிக்கலாகி போகுது. அன்றைக்கே சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு ஊர்ல போய், ஆமா, கல்லு கடையும் காப்பி கடையும் ஒண்ணு, அதனால காப்பி எல்லாம் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். வெளியில வந்தோன்னா காப்பி கடை முன்னாடி இருக்கு. எப்போ நான் தானா கிடைச்சா அவர் வந்துட்டாரு. வச்சு பொழப்பு நடந்துட்டு இருக்கேன். அப்போ சொல்றத பார்த்து சொல்லணும், கவனமா சொல்லணும் போடுறது. அதான் பார்த்துங்க அப்படி சரி. சிவ என்கிறார் தீவினையாளர். சிவ என்கிறார் தீவினையாளர். சிவ என்றிட தீவினை மாளும். யாரெல்லாம் சிவசிவன் சொல்றாங்களோ தீயவினைகள் மாளும். சிவ என்றிட தேவரும் ஆவர். சிவ என்றிட தீவினை மாளும். அப்போ வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் நம்ம சிவசிவதான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் சைவத்தில் இருக்க சிவனை கும்பிட சொல்றாரு. நாராயணா சொல்லலாம், எது வேணா, முருகா சொல்லலாம், எதோ அம்மா சொல்லலாம். நிறைவா ஒரே ஒரு பாட்டுப்பா, அது பயன் சொல்றாரு. என்னுடைய பயன், மூவன் உரை செய்த 3000 தமிழ். எத்தனைப்பா? மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞானம் அறியவே நந்தி அருளது. நந்தி நாம காலை எழுந்து என்ன செய்யணுமா? காலை எழுந்து கருத்து அறிந்து ஓதிடன். நாமெல்லாம் காலையில் எழுந்து கருத்து அறிந்து ஓதிடன் ஞான தலைவனை நண்ணுவர் அன்றே. யாரெல்லாம் காலை எழுந்தவுடன் கருத்தோடு இந்த திருமந்தர பாடல்களை ஓதுகிறார்களோ
அந்த இறைவனுடைய திருவருள் நமக்கு முழுமையாக கேட்கும் அப்படின்னு சொல்ற. சரியப்பா, ஆகவே திருமூலர் 3000 பாட்டு எத்தனையோ வருஷத்துக்கு சொல்லிட்டே இருக்கலாம். நாம இந்த அற்புதமான திருமூலர் குரு பூஜையை நம்முடைய மங்கையர்கரசி மகாசங்கத்துல பல ஆண்டு காலமாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் நம்முடைய ஐயா அமரர் தெய்வ திரு சங்கிலி நாடார் குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவங்க இது மட்டும் நடத்துறாங்க. வைகாசி விசாகத்துல தவறாம என்ன பண்றாங்க, திருவாசக முற்றுதல். நாம அதை மறந்துருந்தா கூட அவங்க மறக்கிறது இல்லை, விடாம அதை நடத்தணும்னு நினைச்சு அந்த திருவாசக முற்றுதல் நடத்துறாங்க. இப்படிப்பட்ட நல்ல ஈடுபாட்டோடு ஆன்மீக நெறியில நின்று இந்த திருமூலர் குருபூஜை விழாவை ஏற்றி போற்றி நடத்திய நம்முடைய சங்கிலி நாடார் ஐயா அவர்கள் குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேரும் எல்லாம் வல்ல காலத்தினாருடைய திருவருளும் திருமூல நாயனாருடைய குருவருளும் வாய்க்கப்பட்டு பல்லாண்டுகள் பல்லாண்டுகள் பல்லாயிரத்து ஆண்டுகள் வளமோடும் நலமோடும் வாழ்க 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 வாழ்க. வணக்கம்.